ஸ்ரீவைகுண்டத்தில் சேதமடைந்த வீடுகள் கணக்கெடுக்கும் பணியானது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக தற்பொழுது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வட்டாட்சியர் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் வட்டத்தில் திருச்செந்தூர், ஏரல் பகுதிகளில் சேதமடைந்த வீடுகளை கணக்கெடுக்கும் பணியானது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் வட்டாட்சியர் தலைமையிலான வருவாய்த்துறை அலுவலர்கள் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் வட்டத்தில் திருச்செந்தூர், ஏரல் பகுதிகளில் சேதமடைந்த வீடுகளை கணக்கெடுக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் வட்டத்தில் திருச்செந்தூர், ஏரல் பகுதிகளில் சேதமடைந்த வீடுகளை கணக்கெடுக்கும் பணியானது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. வட்டாட்சியர் தலைமையிலான வருவாய்த்துறை அலுவலர்கள் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மழையால் பாதிப்படைந்த பகுதிகளை சற்று முன்னர் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆய்வுகள் மேற்கொண்டிருந்தார். தற்போது தூத்துக்குடியில் சேதமடைந்த வீடுகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சண்முகப்பிரியன். இந்த கணக்கெடுக்கும் பணியில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள், விவரங்கள் என்ன? பேரிடர் வெள்ளத்தினால ஏராளமான கிராமங்கள்ல தங்களுடைய வீடுகளை முழுமையாக இழந்துவிட்டு நிற்கக்கூடிய சூழல்ல ஏராளமான குடும்பங்கள் இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான வீடுகள் பகுதி அளவுல சேதமடைந்திருக்கின்றன. இது போன்ற ஒரு சூழல்ல தான் அரசுடைய உதவியை எதிர்பார்த்து பல குடும்பங்கள் காத்திருக்கின்றன. இதன் தொடர்ச்சியாகவே தற்போது இந்த சேதமடைந்த வீடுகள் மற்றும் முழுமையாக இடிந்து விழுந்த வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய பணிகள் என்பது இந்த தூத்துக்குடி பகுதிகளில் தொடங்கி இருக்கிறது. அதாவது ஸ்ரீவைகுண்டம், ஏரல், திருச்செந்தூர் இதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல தான் நிறைய வீடுகள் என்பது சேதமடைந்திருக்கக்கூடிய சூழல்ல தாசில்தார் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரடியாக சென்று சேதமடைந்த வீடுகள் குறித்து கணக்கெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று நேரில் பார்வையிட்டு அந்த வீடு பகுதி அளவில் சேதமடைந்திருக்கிறதா அல்லது முழுமையாக இடிந்து விழுந்திருக்கிறதா என்பது குறித்து பார்வையிட்ட பின்னர் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய உரிமையாளர் அல்லது மக்களிடம் அவர்களுடைய விவரங்களையும் பெற்று அதனை ஆவணமாக அறிக்கையாக தயார் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இவ்வாறாக இந்த தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே சேதமடைந்த வீடுகள் குறித்து ஒரு விரிவான அறிக்கையை தயார் செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதன் பின்னர் இந்த சேதமடைந்த வீடுகளுக்கும் நிவாரணம் என்பது அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது. குறிப்பாக மொத்த வீடுகளும் இழந்துவிட்டு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அரசு தரப்பில் இருந்து ஏற்கனவே அந்த வெள்ள பாதித்த பகுதிகளில் நிவாரண தொகை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வேளாண் நிலங்களுக்கும் நிவாரண தொகை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாகவே தற்போது வீடுகள் இங்கு சேதமடைந்த வீடுகள் மற்றும் முழுமையாக சேதமடைந்த வீடுகள் குறித்த கணக்கெடுக்கும் பணியும் தொடங்கி இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.